சிக்கன் வாங்கியாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரூம்ல வந்து சிக்கன் சமைக்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சிட்டு என் ரூம்மேட்ஸோட நான் சிக்கன் வாங்குறதுக்காக சிக்கன் கடைக்கு போயிருந்தேன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு திரும்ப ரூமுக்கே வந்துட்டோம். ரூமுக்கு போயிட்டு சிக்கன் சமைக்கிற வேலையில நானே இறங்கிட்டேன். இன்னைக்கு என் ரூம்மேட்ஸ்க்கு நான் தான் சிக்கன் சமைச்சு கொடுக்க போறேன். ரீசெண்டா ஒரு நியூஸ்ல படிச்சிருந்தேன், உலகத்துல ஒரு நாளைக்கு 200 மில்லியன் கோழிகள் கொல்லப்படுதான். கோழியா பிறந்திருந்தா பாவம்ல. சரி, அதை விடுங்க, நம்ம சமைக்கலாம்னு காய்கறி கட் பண்ணிட்டு ரொம்ப பசி எடுத்தனால முட்டையா வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கனை ரொம்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு சிக்கன்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவியாச்சு. என் ரூம்மேட் ஒருத்தர் தான் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு கழுவ சொன்னாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என் ரூம்மேட்ஸ் அளவுக்கு எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் சமைக்க ட்ரை பண்றேன். எப்படி வர போகுதுன்னு கண்டிப்பா எனக்கு தெரியல. எப்படியோ ஒரு வழியா எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க ரூம்ல உருளைக்கிழங்கு ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. அது வேஸ்ட் ஆக கூடாதுன்றதுக்காக அந்த உருளைக்கிழங்க குழம்புலயே போட்டுட்டேன். எனக்கு என்னமோ குழம்பு கலரை பார்த்த உடனே நல்லா தான் வரும் அப்படின்னு தோணுச்சு. உப்பு காரம் இதெல்லாம் எப்படி எவ்வளவு போடணும்னு தெரியாம குத்துமதிப்பா தான் போட்டிருந்தேன். ஃபைனலா என் ரூம்மேட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு என்னைய ரொம்ப பாராட்டினாங்க. ஃபைனலா நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கன் குழம்பு ரொம்ப காரமாவும் உப்பு கொஞ்சம் கம்மியாவும் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங்லேயே கெத்து காட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பாய்.